உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். எங்கள் ஜீவநதி ஜப மையத்தின் மூலம் உங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நாங்கள் கடந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு இப்படிப்பட்ட காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். அதாவது ப்ளவுஸ் டைட்டாக இருந்தால் அதை நம்ம எப்படி பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நம்ம மாடல்களை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். இது நிறைய பேர் கமெண்ட்ஸ் அனுப்பியிருந்தாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க, ஃபோன் பண்ணி சொன்னாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்களுக்கு யாருமே இப்படி சொல்லி கொடுக்கல ஆண்டி அப்படின்னு சொல்லி, மேடம் எங்களுக்கு யாருமே இப்படி சொல்லி கொடுக்கலன்னு சொல்லி சொன்னாங்க. ட்ரை பண்ணுறேன்னு சொன்னாங்க, ட்ரை பண்ணியிருக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுக்காக எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எங்களுக்கு கமெண்ட்ஸ் அனுப்பி எங்களை என்கரேஜ் பண்ண அத்தனை பேருக்கும் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஃபோன் பண்ணி சொன்னவங்களுக்கு, வாட்ஸ்அப்பில் அனுப்பின எல்லாருக்கும் மனப்பூர்வமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் நம்ம அதே டாபிக் தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த சாரீ வந்து ரொம்ப ஒரு அழகான ஒரு சாரீ. இந்த சாரீ பாருங்கள், இந்த சாரீக்கான ப்ளவுஸ் இது. இப்போ இந்த சாரீக்கான ப்ளவுஸ் இது ரொம்ப டைட்டாக ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி சரி பண்ண போகிறோம்? பழைய மெத்தேடில் இப்போ நம்ம அதை சரி பண்ண போகிறது கிடையாது. இது வேறு மெத்தேடில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறேன். அதனால தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த டிசைனுக்குள்ளே தான் நான் உங்களுக்கு எடுத்திருக்கிறேன். நான் பாருங்கள், இந்த சாரீ இது நார்மலாக சாதாரணமான ஒரு பூனம் சாரீ தான். இங்கே பாருங்கள், இதுக்கு இப்போ நிறைய பேர் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி ப்ளவுஸுங்களை நம்ம எப்படி வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதே சிம்பிளாக நல்லா கொஞ்சம் கிராண்டாக ரிச்சாக இந்த ப்ளவுஸை எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸ் ரொம்ப டைட்டாக இருக்குது. இது வந்து ஒரு 4 இன்ச்சுக்கு இந்த ப்ளவுஸை நம்ம வந்து அகலப்படுத்த வேண்டியதாக இருக்குது. இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம எப்படி பெருசுப்படுத்த போகிறோம் அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இந்த ப்ளவுஸ்லலாம் வந்து நமக்கு கட்டிங்கே இல்லை, சின்னதாக ஒரு கட் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோம், இதெல்லாம் நம்ம அழகாக ரெடி பண்ணி நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் ஈஸியாக, அதாவது பிகினர்ஸ் கூட தைக்கணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். தைக்கவே தெரியாதவங்களுக்கு கூட நல்லா தைச்சி அவங்க அதை பழசை மீண்டும் அவங்க பயன்படுத்தணுன்ற ஒரு ஆசையில் தான் நான் இந்த மாதிரி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இதே கலர்ஸ் கிடைச்சா ரொம்ப நல்லது, அதை அப்படியே பயன்படுத்துங்க. என்ன கலர் கிடைச்சாலும் பயன்படுத்தலாம், அது ஒன்றும் மேட்டரே கிடையாதுன்றதை தெரியப்படுத்துறதுக்கு தான் இந்த மாதிரியும் நாங்கள் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் வந்து வரவேற்பு கொடுத்துருந்தீங்க, எல்லாருக்கும் மிகவும் நன்றி. நாங்கள் ஏன் லாஸ்ட் டைம் வந்து ஃப்ரண்ட் சைடு கட் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுத்தோம். இந்த வந்து ஃப்ரண்ட் சைட்லேயே இது வந்து அதிகமாக யாருமே சொல்லாத ஒரு குறிப்பு. ஏன் இந்த ஃப்ரண்ட் சைடு நாங்கள் சொல்லி கொடுத்தோன்னா, வயசானவங்க அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் நம்ம ஏதாவது டிசைனிங் கொடுத்து நம்ம தைச்சோம்னா அவங்களுக்கு சுத்தமாக போட மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. ஒரு ஏஜுக்கு மேலே, ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, நல்ல ரிச்சாக இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா பின்னாடி ஏதாவது நம்ம கட் பண்ணி பேட்ச் ஒர்க் மாதிரி பண்ணி கொடுத்தோம்னா அவங்களுக்கு அந்த டிசைன் உள்ளதெல்லாம் அவங்க யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால தான் அவங்களுடைய ப்ளவுஸுங்களை நம்ம அது என்ன பண்ண முடியாது, வேஸ்ட் பண்ண வேண்டாம், அவங்க நல்லா பயன்படுத்திட்டு அவங்களுக்காக நம்ம இதை சொல்லி கொடுத்தோம். சில ஆஃபீஸில் இருக்கிறவங்க, சில துறையில் இருக்கிறவங்க வந்து நார்மலாக தான் ப்ளவுஸுங்களை போடணும், ரொம்ப இந்த மாதிரிலாம் டிசைனிங் உள்ளதெல்லாம் போட மாட்டாங்க, அவங்க அப்படி போடக்கூடாது. அப்படிப்பட்டவங்களுக்கு வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும் இப்படி சொல்லி கொடுத்தேன். இப்படி பிடிச்சிருந்தா இதையும் பயன்படுத்திக்கோங்க. இப்போ சொல்லிக் கொடுக்க போகிற மெத்தட் வேறு மெத்தடு, ரொம்ப ஈஸியான மெத்தடு. இப்போ நம்ம இந்தமாதிரி பேக் சைடில் நிறைய டிசைன் இருக்கு இல்லையா, இந்த டிசைனிங்கில் நம்ம கட் பண்ணும்போது இந்த ஸ்டோனெல்லாம் உடஞ்சிடும், செமிக்கி உடையும். இதில் வந்து மிஷினில் நம்ம தைக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஊசி உடையும். அதனால தான் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃப்ரண்ட்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க, முன்பக்கம் துணியை வச்சு இந்த மாதிரி அகலப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி முன்னாடி நீங்கள் அகலப்படுத்திக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பின்னாடி வந்து இதை கட் பண்ணி தைக்கும்போது இந்த ஸ்டோனுங்க ஊசி உடையும், டிசைனிங் கட் ஆகும். அதனால் இந்த மாதிரி பேக் சைடில் யூஸ் பண்ண வேணான்றதுக்காக தான் நாங்கள் அதை சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வேறு மெத்தடில் உங்களுக்கு ஒரு ஈஸியாக சொல்லி கொடுக்க போகிறேன். வாங்க, யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப பயனுள்ள குறிப்பு. என்னடா இவங்க எப்போ பாரு அப்படி சொல்கிறாங்களேன்னு நினைக்காதீங்க, நிச்சயமாக இது மிகவும் பயனுள்ள குறிப்பு. இப்போ இந்த சாரீக்கு எனக்கு வந்துட்டு இந்த ப்ளவுஸுன்றதுனால நான் என்ன செஞ்சு தெரியுங்களா, இந்த சாரியோட வேறு ஒரு பக்கம், இந்த பக்கம் இருக்கு இல்லையா, இந்த சைடில் ஒரு 5 இன்ச்சு நீட்டாக ஒரு பீஸை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ காட்டுறேன் பாருங்கள்.
அந்த சாரியினுடைய ஒரு நீட்டாக இந்த உள்பக்கம் நம்ம முந்தானி சொருவோம் இல்லைங்களா பாவாடைக்குள்ள அந்த பக்கத்தில் ஒரு 5 இன்ச்சு ஒரு நீட்டாக ஒரு பீஸை நான் கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ப்ளவுஸை பெருசு படுத்த போகிறேன். எப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த ப்ளவுஸை நம்ம இப்படியே வச்சு நம்ம இந்த ப்ளவுஸில் கட் பண்ணி தைக்கும்போது டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இல்லைங்களா, நம்ம முதுகு அப்படியே தெரியும். அதுக்காக இதுக்கு ஒரு லைனிங் பிட்டு எடுத்துருக்கேன். அவ்வளோதான். இந்த சாரியோட 5 இன்ச்சு பிட்டு ஒன்றும் ஒரு லைனிங் பிட்டு ஒன்றும் எடுத்துருக்கேன். இதை எப்படி நம்ம ட்ரெஸ் ஆக்கலாம் இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போது இந்த ப்ளவுஸ் இருக்குது இல்லைங்களா, இதை 2ஆக மடிச்சுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த தையலுக்கும் வச்சுக்கோங்க. 2 கை சமமாக பேக் சைடு கொண்டு வச்சுக்கோங்க. இது பாருங்கள், 2 ஷோல்டருக்கும் சமமாக வச்சுக்கோங்க. கழுத்துக்கு நடுவில் அதே மாதிரி இங்கே உங்களுக்கு இந்த தையல் போட்டிருப்பீங்க இல்லைங்களா, இல்லைன்னா இப்போ பேக் சைடு கூட உங்களுக்கு எடுத்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரண்ட்டு வரலன்னு பாருங்கள், இந்த தையலுக்கும் வச்சுக்கோங்க. இப்படி பண்ணும்போது இது சமமாக வரும். சமமாக வச்சுக்கிட்டு இப்படி வச்சுக்கோங்க. இந்த கழுத்து பக்கம் இந்த ஷோல்டரும் நீங்கள் வச்சுங்க. இந்த கழுத்தினுடைய நடு மையம் கிடைக்கும். இந்த தையலை வைக்கும்போது இது நடு மையம் கிடைக்கும். இப்போ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த இடத்துல ஒரு 3 இன்ச்சுக்கு நான் தையல் பிரிச்சுருக்கேன். ஏன்னு நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் பாருங்கள். பார்த்துக்கோங்க, நான் இங்கே தையலை பிரிச்சுட்டேன் ஒரு 2 இன்ச்சுக்கு. ஏன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. பாருங்கள், இந்த தையலுக்கும் வச்சுக்கோங்க. அதுமாதிரி இந்த ஷோல்டருக்கும் வச்சுக்கோங்க. இது சமமான அளவு உங்களுக்கு கொடுத்துரும். இது வச்சுக்கிட்டு பாருங்கள், ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு சென்டராக ஒரு கட்டிங். இல்லைடா ப்ளவுஸ் கட் பண்ணிடுறாங்களேன்னு பார்க்குறீங்களா? பாருங்கள் எவ்வளோ அழகாக நம்ம இதை ரெடி பண்ண போகிறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பிகினர்ஸ்லாம் ஈஸியாக தைக்கணும். அதுக்காக தான் இப்போ இந்த ப்ளவுஸை 2ஆக கட் பண்ணி வச்சுட்டோம். இதில் தான் இப்போ நம்ம இங்கே பேட்ச் ஒர்க் பண்ண போகிறோம். இதை நம்ம இப்படியே வச்சு நம்ம இதில் தைச்சோம்னா இந்த ப்ளவுஸு கிழிஞ்சிடும், தையல் நிற்காது. அதனால் நம்ம லைனிங் வச்சு தைக்க போகிறோம். இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதலாவது இது உயரத்தை பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு எவ்வளோ இன்ச்சு உயரம் வேணும் அளந்துக்கோங்க. ப்ளவுஸினுடைய உயரம் எவ்வளோ? 7.25 இருக்குது. 7.5 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு ப்ளஸ் ஒரு 2.5 10 இருந்தால் போதும். 10 இன்ச்சு 7.5 இன்ச்சு இருக்குது, ப்ளஸ் 2.5 எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த மடிப்புக்கு நமக்கு தையல் வேணும் இல்லை, துணி வேணும் இல்லைங்களா, அதனால 10 எடுத்துக்கோங்க. இப்போ இதை நான் பாருங்கள் ஒரு லைனிங் பிட்டில் எடுத்துருக்கேன். எவ்வளோ இருக்குது பார்ப்போம். 11 இருக்குது. எக்ஸ்ட்ராவே நமக்கு இருக்குது, போதுமானது ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக இருக்குது. இப்போ இதை நம்ம என்ன செய்யணும், இப்போ நான் இங்கே ஒரு சின்னதாக ரவுண்டு வரைஞ்சிருக்கேன். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கழுத்து பாகம் நமக்கு எப்போவுமே எப்படி இருக்கும்னா வளைவாக தான் இருக்கும். பார்த்திங்களா, இப்படி வளைஞ்சி இருக்கு இல்லைங்களா கழுத்து பாகம். அதனால் ஸ்ட்ரெயிட் பீஸ் வச்சு நீங்கள் தைக்கக்கூடாது. சின்னதாக ஒரு 1/2 இன்ச்சு இங்கே பாருங்கள், நடுவில் இங்கேருந்து நடுவில் இப்படி இங்கே பாருங்கள், சின்னதாக ஒரு வளைவு, அவ்வளோதான். இப்படி இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வளைவை இதை வரைச்சி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் கட் கூட பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எப்படி வருதோ வளைவு வரைஞ்சால் பாருங்கள், சும்மா அப்படி வளைவை வரைஞ்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிட்டையும் இந்த லாங்காக எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, இப்போ இந்த பிட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். எப்படி ஜாயின் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல் எது நேர் பகுதி, எது எது மேல் பக்கம், எது அடிப்பக்கம்னு ஒரு ராங் போட்டு வச்சுக்கோங்க, ஒரு ரைட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி தைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இந்த லைனிங்கை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்த துணி எடுத்துக்கோங்க. இது ரைட் சைடு எது, ராங் சைடு எது, நீங்கள் டிக் பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ நான் பாருங்கள், இந்த நீட்டுக்கு இது இன்னும் நான் கட் பண்ணல, கட் பண்ண போகிறேன்.
இது நல்ல பக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல பக்கம் இருக்க சாரி பிட்டை மேலே வச்சுட்டு இப்போ நம்ம வரைஞ்சி இல்லைங்களா, அதை இப்படி வச்சுக்க போகிறேன். ஏன் நான் கட் பண்ணலன்னு உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். சில பேருக்கு வந்து இந்த வளைவு கட் பண்ணதுக்கப்புறம் இப்படி இந்த மெட்டீரியல் வந்து தைக்க வராது, இழுக்கும், சுருக்கும் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு கட் பண்ணி காட்டல. கட் பண்ணாமலே உங்களுக்கு நான் தைக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நீங்கள் இப்படி தைச்சிக்கிட்டிங்கன்னா சுருக்கமே உங்களுக்கு விழாது. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இது நல்ல பக்கம். இது லைனிங் வந்து நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு இப்போது வளைவாக ஒரு தையல் போட்டிருக்கோம். ஏன் இந்த வளைவாக தையல் போட்டிருக்கோம், நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம இப்படி தைச்சிருக்கலாம். அந்த கட்டிங் வந்து சில பேருக்கு வராது. அதனால் இப்போ என்ன பண்ணுவோம், தைச்சிட்டோம் இல்லைங்களா, இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கழுத்து அழகாக வருது பாருங்கள். கொஞ்சம் கட்டிங் க்ளோஸ் பாருங்கள். இப்போ இதை நம்ம இப்படி வளைவாக நம்ம இதை கட் பண்ணுறது. கழுத்து பகுதி வந்துடுச்சு இல்லைங்களா, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படி ஃபோல்டு பண்ண போகிறோம். பாருங்கள், படிமான தையல். இதுக்கு பேர் தான் படிமான தையல்னு சொல்லுவோம். தைச்சிட்டு நீங்கள் இதை அப்படியே திருப்பிடுங்க. உங்களுக்கு அப்படி தைக்க வரலைங்களா, அதை கட் பண்ணிவிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், சமமாக வச்சுக்கோங்க. அப் அண்ட் டவுனே வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அப் அண்ட் டவுன் இல்லாமல் சமமாக இந்த தையல் வரணும். உங்களுக்கு இப்படி வச்சு தைச்சிக்கோங்க. பார்த்தீங்களா, அழகாக ஒரு கழுத்து கிடச்சிருச்சு. இப்போ இந்த பிட்டு நமக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு அந்த அளவுக்கு நம்ம இது மிச்சம் இருக்கிற இந்த பிட்டை கட் பண்ண போகிறோம். இதை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல. இதில் வேறு ஒரு டிசைன் தைக்க போகிறோம். இப்போது இது நல்ல பக்கம் ராங் சைடு போட்டுக்கோங்க, ரைட் சைடு போட்டு வச்சுக்கோங்க. இதை நம்ம எப்படி அந்த ப்ளவுஸில் வச்சு தைக்கலாம், இந்த பிட்டையும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இப்போ பாருங்கள். இப்போ நம்ம தைச்சிட்டோம் இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எனக்கு வந்து அப் அண்ட் டவுன் வரும் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொனே அவங்களுக்கு வரும் நீங்கள் நினச்சிங்க. பிகினர்ஸுக்கு நல்ல தைக்கிறவங்க அப்படியே தைச்சிருவாங்க. இப்போ இது நாங்கள் சொல்கிறது வந்து ஒரு பிகினர்ஸுக்கு சொல்கிறது. சில பேருக்கு வந்து கொஞ்சம் தையல் கோணையாக போகும். அதனால் ஈஸியாக நீங்கள் வந்து ரொம்ப அழகாக தைச்சிக்கிறதுக்காக
எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், தையல் வேலையில் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து அப்படியே வச்சு தைக்கலாம். உங்களுக்கு வந்து இழுத்து தைக்கும்போது சுருக்கம் வருன்றதுனால தான் உங்களுக்கு இந்த தையல் உங்களுக்கு நான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ இதை நம்ம எப்படி தைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இடது கை பக்கம் இருக்கிறது தான் எடுக்கணும். அதுக்கப்புறம் தான் வடது. பாருங்கள், இந்த பக்கம் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. நெக்கு கழுத்தில் தான் ஆரம்பிக்கணும். எல்லாருமே கழுத்தில் தான் ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், நல்ல பக்கத்தை மேலே வச்சுக்கோங்க, கழுத்து பக்கத்தை இங்கே வச்சுக்கோங்க. 2 கழுத்தையும் ஒன்றா சமமாக வச்சு இப்போ ப்ளவுஸை எடுக்க போகிறோம். இப்போ இங்கே தையல் பிரித்தேன் பார்த்தீங்களா? இங்கே பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக இங்கே செட் ஆக போகுதுன்னு பாருங்கள். அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நம்ம தையல் பிரித்தோம். பாருங்கள், ஒரு பக்கம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்களா, நம்ம பிரித்தோம் இல்லைங்களா, அது மடிக்கும்போது இப்படி போயிடும். இப்போ இந்த பிட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், இதோடு எடுத்து போகிறோம். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அழகாக குயிக்காக நம்மளுடைய ப்ளவுஸ் எவ்வளோ மாடலாக எவ்வளோ சீக்கிரமாக மாறிடுச்சு. இப்போ இதை போட்டுக்க போகிறோம். இதில் இப்போ உங்களுக்கு இந்த தையல் பிரிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு படிமான தையலை போட்டுருங்க. நம்ம டைட்டாக இருக்கும்போது பிரிஞ்சிடும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம தையல் வந்து பிரிஞ்சிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக இதுக்கு பேர் படிமான தையல்னு சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிகினர்ஸுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். இது போட்டுட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸ் கொஞ்சம் டைட்டாக அப்படி இருந்ததுன்னா கிழியாமல் இருக்கும். ப்ளவுஸ் வந்து கிழியாமல் அது நமக்கு அப்படியே செட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இதை எப்படி தைச்சோமோ ஆப்போசிட் சைடு இப்போ அதே தான் தைக்க போகிறோம். இது மேல் பக்கம் வச்சு இப்படி தைச்சோம். அதே மாதிரி இதை மேலே வச்சுட்டு இப்போ ப்ளவுஸை மேலே இது வைக்க போகிறோம். எவ்வளோ 5 நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு அழகான டிசைனிங் ப்ளவுஸ் நமக்கு கிடச்சிடும். இங்கே பாருங்கள், இதை மேலே வச்சுக்கோங்க. இப்போ இந்த ப்ளவுஸ் ராங் சைடு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ராங் சைடு யூஸ் பண்ணுறேன், ரைட் சைடு வச்சிடாதீங்க, ராங் சைடு வச்சு சமமாக வச்சுக்கோங்க. சமமாக வச்சு இதை அழகாக ஒரு தையல் போட்டு அவ்வளோ. இதையும் ஒரு படிமான தையல் போட்டுருங்க. பாருங்கள், ப்ளவுஸும் பெருசாகிடுச்சு, டிசைனிங்கும் கிடச்சிருச்சு. நல்லா அந்த சாரீ இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கும். இந்த ப்ளவுஸை ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் ஸ்டிச்சிங்க்கே நம்மளுக்கு 100 ரூபாய் 150 ரூபாய் கொடுத்து தைக்கிறோம். ரெண்டாவது துணியினுடைய விலை அதிகமாக இருக்குது இல்லைங்களா. இப்போ நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், 2 பக்கம் தைச்சாச்சு. ப்ளவுஸ் எவ்வளோ அழகாக செட் ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள். ஓகேங்களா, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அந்த சாரீஸ்க்கு. இப்போ பாருங்கள், இதை நம்ம அழகாக இப்படி மடிச்சிட போகிறோம், அவ்வளோதான். இப்போ எப்படி மடிக்கிறதுன்னு பாருங்கள். ஆல்ரெடி இங்கே தையல் இருக்குது இல்லைங்களா, இதே ஃபோல்டிங்க்கு இங்கே இருக்கும். அப்போ நம்ம இதை அழகாக மடிச்சிடணும். எக்ஸ்ட்ரா இந்த துணிகளை எடுத்துருங்க. உங்களுக்கு சிரமமாக இருக்கும், எடுத்துருங்க. வேணுன்றதை எடுத்துருங்க. வேணுன்ற துணி வச்சுக்கிட்டு வேணுன்ற துணி எடுத்துருங்க. இப்போ இதே அளவு
உங்களை சமப்படுத்தி தைச்சிக்கோங்க. சுருக்கம் வராமல் இப்படி இழுத்து விடுங்க. நல்லா இப்படி இழுத்து விட்டுட்டு இப்படி வச்சுக்கோங்க. வராமல் அழகாக கொஞ்சம் இழுத்து முன்ன பின்ன வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும், பட் ஆனாலும் நீங்கள் தைக்க முடியும். அதனால் தைக்கிறதை விட்டுறாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சம் முன்ன பின்ன வந்தாலும் பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ், அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. ட்ரை பண்ணிகிட்டே இருங்க, கட்டாயம் எல்லாமே வரலன்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிடாதீங்க. எல்லாமே நம்ம ட்ரை பண்ண கொஞ்சம் ஃபஸ்ட் டைமில் கொஞ்சம் எப்படி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. ஃபஸ்ட் டைமில் நமக்கு கோணையாக தையல் வரலாம், சுருக்கம் வரலாம், எல்லாம் வரும். ஆனாலும் பரவாயில்ல, நம்ம தானே கட்ட போகிறோம். கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி தைங்க. பாருங்கள், சாதாரண ஒரு ப்ளவுஸ் எவ்வளோ அழகான டிசைனிங் ப்ளவுஸ் அந்த சாரீக்கு மேட்சாக மாறிச்சு. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு தெரியுங்களா, கழுத்துக்கு மட்டும் நம்ம அகலப்படுத்தினா நல்லா இருக்காது. இந்த டிசைன் கொடுத்த கைக்கு நம்ம அதை பண்ணும்போது யூனிஃபார்மாக இருக்கும், ஈவனாக இருக்கும், ஒரு எம்ப்ராய்டிங் டிசைன் மாதிரி இருக்கும்ட்டு இந்த துணி கட் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்குது இல்லைங்களா, இந்த மெட்டீரியல் கொஞ்சம் நல்லா மிச்சம் இருக்குது இல்லைங்களா இந்த மெட்டீரியலு. இப்போ இந்த மெட்டீரியலை நம்ம என்ன செய்யலாம் அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதை நம்ம என்ன பண்ணலாம், எடுத்து வச்சுக்கோங்க. இது இருக்குது இல்லைங்களா, இதை ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்கோ அதை ரெண்டாக ஜஸ்ட் கணக்கெலாம் ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வேஸ்ட்டாக போகிறோம் இல்லைங்களா. இதையும் நம்ம அதே ப்ளவுஸுக்கு நம்ம பயன்படுத்த போகிறோம். சிம்பிளாக பயன்படுத்துவாங்க. ஒரு பிட்டு எடுத்துக்கோங்க, ஒரு பிட்டை வச்சுருங்க. ஒரு பிட்டு இப்போ இந்த ப்ளவுஸ் இருக்கு இல்லைங்களா, இந்த இருக்குது. இப்போ இந்த பிட்டை என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு சிங்கிளாக ஃபோல்டு பண்ணணுன்னாலும் ஃபோல்டு பண்ணிக்கோங்க. எனக்கு டபுளாக எனக்கு போட்டு ஒரு தையல் எடுத்துகிட்டு அப்படியே இது மேலே வச்சு தைக்கினாலும் தைக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு சிம்பிளாகவே உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ராங் சைடு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் பாருங்கள் தையல் இருக்கிற பக்கம் ராங் சைடு தான் யூஸ் பண்ணுறேன். ராங் சைடு வச்சுக்கோங்க. சும்மா ஒரு தையல் போட போகிறோம். நான் இது மற்ற பிகினர்ஸுங்க ஈஸியாக தைக்கணுன்றதுக்காக சொல்லிக் கொடுக்குற குறிப்புகள். அவங்க பயப்படாமல் தைக்கணும், தயக்கம் இல்லாமல் தைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்காக துணிங்க வேஸ்ட் பண்ணக்கூடாது, தயங்கக்கூடாது தைக்கிறதுக்கு. பாருங்கள், ராங் சைடு வச்சுட்டு இந்த துணியை மேலே வச்சு ஒன்று மேலே ஒன்று வச்சு தைக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்றும் பெருசாக நான் பண்ணலை. பாருங்கள், ரெண்டு துணியும் இப்படி ஒன்றா வச்சு தைச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஒரு துணி இப்படி தூக்கிக்கோங்க, இந்த துணியில் இப்படி வச்சுட்டு இங்கே அழகாக சமமாக வரும். பாருங்கள், ரெண்டு துணியும் இப்படி சமமாக வச்சுக்கோங்க, இப்படி தைச்சிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு தையல் தெரிஞ்சிருக்கணும், பெருசாக கட்டிங் தெரிஞ்சிருக்கணும், ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை என்ன பண்ணலாம், நீங்கள் அப்படியே ஃபோல்டு பண்ணி போகிறோம், நல்ல பக்கம் கொண்டு வர போகிறோம். இது தேவையில்லாத பிட்டு கொஞ்சம் கட் பண்ணிடலாம். இதை என்ன பண்ண போகிறோம், இந்த பக்கம் மடித்து எப்படி கொண்டு வந்துட போகிறோம். அதே மாதிரி படிமான தையல் போட்டுக்கோங்க. பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் இதில் சுருக்கம் வராமல் இருக்கிறதுக்காக சொல்லி கொடுத்தேன். ஃபஸ்ட்டு அதே அப்போ நம்ம எப்படி அந்த துணி நம்ம இழுத்தாலும் நம்ம இழுப்புக்கு வரும், சுருக்கம் கிடைக்காது, சுருக்கமே வராது. ஓரளவுக்கு சுருக்கத்தை தவிர்க்கலாம் இந்த தையலை போட்டுக்கணும். இன்னொன்று சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது இப்படி இருக்கணும். இதை பாருங்கள், இது இருக்கு இல்லைங்களா,
இது இந்த துணி மேலே இது மேலே இருக்கணும். தைக்கும்போது இப்படி வந்து தைச்சிங்கன்னா படிமான தையல் வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த இந்த பிட்டு மேலுக்கு இருக்கணும். இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்படி மேலுக்காக இருக்கணும். இப்படி நீங்கள் இப்படி பிரிச்சுருந்துன்னு வச்சுக்கோங்க. இது படிமான தையலுக்கு உட்காராது, அது தப்பு ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செய்யக்கூடாது. நீங்கள் இதை மேலே இப்படி வச்சுட்டு இப்படி பாருங்கள். இப்போ இந்த பிட்டை நீங்கள் நார்மலாக நம்ம எப்போவுமே சும்மா மடித்து தைப்போம் இல்லைங்களா, அப்படியே ஒரு ஃபோல்டு போட்டுக்கோங்க. உங்களுக்கு அகலமாக வேணும்னா அகலமாக வச்சுக்கோங்க, மெலிசாக வேணும்னா மெலிசாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ நீங்கள் பயன்படுத்திக்கலாம். எத்தனை இன்ச்சு உங்களுக்கு அகலம் வேணுமோ அது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. அகலமாக வேணுன்றவங்க அகலமாக வச்சுக்கோங்க. ஒரு 2 இன்ச்சில் மிச்சம் எவ்வளோ துணி இருந்தாலும் அப்படியே உள்ளே தள்ளி தைச்சிட்டே வாங்க. கரெக்டாக எண்டில் செட் ஆகிடும். இதுக்காக ஃபுல்லாக பிரிக்கணும் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. சுருக்கு லேசாக இருந்தால் கூட பிகினர்ஸ் பயப்படாதீங்க, தைரியமாக உட்காந்து ட்ரை பண்ணுங்கள். ப்ளவுஸ் போடும்போது கொஞ்சம் ஈவனாக இல்லாமல் இருந்தால் அதெல்லாம் தெரியாது. ஒரு பக்கம் பெருசாக ஒரு பக்கம் சின்னதாக இருந்தால் கூட தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் தைரியமாக போடுங்க. கரெக்டாக இருக்கணும். 2 இன்ச்சு 3 அதெல்லாம் தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துக்கோங்க. இந்த மடிப்பை கணக்கு வச்சு நீங்கள் இப்படி தைச்சிட்டே வாங்க. ஒரு சைடு நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜாயின் பண்ண போகிறோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு கையினுடைய அகலம் வேணும் அதை வச்சுட்டு இந்த கையை நீங்கள் இப்படி சைடில் நம்ம பிரித்தோம் இல்லைங்களா, அது சும்மா ஒரு ஃபோல்டு. இது உங்கள் கையினுடைய அகலம் எவ்வளவோ அதை வச்சு தான் இந்த தையல் போடணும். அது இந்த ப்ளவுஸை வச்சு இந்த கோடு வச்சு, இல்லைன்னா இந்த ஏற்கனவே இந்த லைன் இருக்குது, இந்த லைனை பார்த்து எவ்வளோ அழகான ஒரு கை கிடச்சிருச்சு இல்லைங்களா. பாருங்க, சூப்பராக இருக்குது. இதே மாதிரி தான் இப்போ இந்த சைடு தைச்ச மாதிரி இப்போ உங்களுக்கு இதே சைடு உங்களுக்கு நான் தைச்சி காட்ட போகிறேன். இன்னொரு முறை தைக்கிறேன், பார்த்துக்கோங்க. இப்போ இந்த பிட்டு இருக்கு இல்லைங்களா, ஃப்ரெண்ட்ஸ் ராங் சைடு நல்லா பார்த்துக்கோங்க. ராங் சைடு தைக்கிறோம், ரைட் சைடு கிடையாது. ராங் சைடு வச்சு நம்ம ரைட் பாருங்கள், ராங் சைடு வச்சு ரைட் சைடு திருப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி வேறு எதுனா தேவைன்னா கூட எங்களுக்கு கமெண்ட்ஸ் தெரியப்படுத்துங்க. நாங்கள் இன்னும் பயனுள்ள குறிப்புகளை உங்களுக்கு அறிமுகப்படுத்தணும், சொல்லித்தரோம். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், செலவே இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற மெட்டீரியல், நம்மக்கிட்ட இருக்கிற துணி, நமக்கு பிடிச்ச ப்ளவுஸு, ஃபேவரட்டான ப்ளவுஸு நம்ம கஷ்டப்பட்டு எடுத்து எவ்வளோ அதுக்காக 150 இன்றைக்கி தைக்கிற கூலி வந்து 150 வாங்குகிறாங்க. ஒரு ப்ளவுஸுக்கு 150, 100, ஒவ்வொரு இடங்களில் ஒரு சில இடங்களில் ஒவ்வொரு விதமாக வாங்குறாங்க.
எக்ஸஸாக இருக்கிறத மட்டும்தான் கட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் இல்லை, அதிகமாக இருக்குது, அதை நான் கட் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாகிடுச்சு. இப்போ இதை படிமான தையல் பாருங்கள், இப்படி இருக்குது இல்லைங்களா, இது இப்படி உக்காரணும். இந்த 3 துணி இப்படி, இது துணி மேலே இதை போட்டு இது மேலே தையல் போடணும். அதுக்கு பேர் தான் படிமான தையல். இப்படி போடும்போது தான் ப்ளவுஸ் கிழியாது, சுருக்கம் வராது, நல்லா இருக்கும் உங்களுக்கு. இந்த முதுகுனுடைய அகலம் வந்து ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் ரொம்ப குண்டாக இருந்தீங்கன்னா ஒரு 4-5 இன்ச்சு அப்படி எடுத்துக்கலாம். ஒல்லியாக அப்படி இருந்தீங்கன்னா ஒரு 3 இன்ச்சு, அது ரொம்ப 3 இன்ச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கும். ஏன்னா உடல் ரொம்ப குறுகுனதாக இருக்கிறதுனால, முதுகு பாகம் ரொம்ப குறுகுனதாக இருக்கிறதுனால அதிகமாக அதை வச்சோம்னா நமக்கு அந்த டிசைனிங் வச்சோம்னா நமக்கு நல்லா இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். அதனால அதையும் செக் பண்ணிக்கோங்க. நல்ல அகலமான உடம்பு இருந்ததுன்னா இந்த அகலத்தை அகலப்படுத்திக்கலாம். இல்லைன்னா நார்மலாக 4 இன்ச்சு வச்சுக்கோங்க, அது எல்லாருக்குமே சூட் ஆகிடும். 4 இன்ச்சு, 3 இன்ச்சு, 4 இன்ச்சு எல்லாருக்குமே சூட் ஆகிடும். ரொம்ப ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு கூட 4 இன்ச்சு 3 இன்ச்சு கரெக்டான அகலம். ரொம்ப அகலமாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து மெட்டீரியலே பத்தலை அப்படின்றவங்க இந்த மாதிரி கூட அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். புது ஜாக்கெட்டு கூட என்ன பண்ணுவாங்க, எடுப்பாங்க, அவங்களுக்கு துணி பத்தாமல் போயிடும். துணி பத்தாமல் போகிறவங்க என்ன பண்ணலாம், இப்படி கூட நீங்கள் ஒரு இருக்குது. சின்ன சின்ன தவறுகள் வரும், சுருக்கங்கள் வரும், கோணையாக வரும். அதெல்லாம் வந்து நீங்கள் மைண்டில் செட் பண்ணிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பழக 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 எல்லாமே நீங்கள் எப்படி தைக்கிறீங்களோ கை பழக்க ஆட்டோமேட்டிக்காக அது வந்துடும். ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. தைக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும், ஜாலியாக இருக்கும். நீங்கள் எப்படி தைக்க ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு செட் ஆகிடும். ஐயோ எனக்கு தைக்க வரலையே, இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க, அது போதும். இந்த 1/2 இன்ச்சுக்கு இப்படி வச்சுக்கோங்க. இதுக்கு மட்டும் சமமாக வச்சு நீங்கள் தைக்கிட்டே வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது போதும். 1/2 இன்ச்சு சமமாக வச்சுட்டே பார்த்துட்டே வாங்க. ஃபுல்லாக அப்படி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபுல்லாக வச்சிங்கன்னா உங்களுக்கு இங்கே ஏற்கனவே நம்ம ஸ்டிச்சிங் போட்டதுனால உங்களுக்கு இது வராது. அதனால் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சுக்கு இது இல்லை, இது மாதிரி இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வச்சு காட்டுறதுக்கு தான் உங்களுக்கு அப்படி நான் பண்ணேன். இப்படி வச்சுக்கோங்க. இது 1/2 இன்ச்சுக்கு இப்படி வச்சுக்கிங்கன்னா இப்போ நீங்கள் இந்த துணியை இப்படி மடிச்சுட்டு இப்படி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம ஈஸியாக தைச்சிட்டு வந்துடலாம். பாருங்க, தைச்சிட்டோம். இப்போ இந்த தையலை நம்ம ஜாயின் பண்ண போகிறோம், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அழகான ஒரு ரெடிமேட் ப்ளவுஸ் ஈஸியாக கிடச்சிருச்சு இல்லைங்களா. நம்மளுடைய ப்ளவுஸை மீண்டும் நம்ம பயன்படுத்தணும். பாருங்கள்,
இது எக்ஸஸாக இருக்கிறத நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிடுவீங்க. இந்த நூலெல்லாம் எடுத்து நான் 2 தையல் போட்டுக்கோங்க, இல்லை 3 தையல் கூட போட்டுக்கோங்க. எனக்கு வீடியோ அதிகமாக டைம் எடுக்கிறதுனால ஒரு தையல் உங்களுக்கு நான் போட்டு காட்டியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா நம்ம ப்ளவுஸ் பாருங்க, சூப்பராக ஆயிடுச்சு பாருங்க. எப்படி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ்? கமெண்ட்ஸ் அனுப்புங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் அனுப்புங்க. இப்போ இந்த சாரியோட இந்த ப்ளவுஸ் பாருங்கள், இந்த சாரிக்கு எவ்வளோ அழகாக ஆயிடுச்சு பார்த்தீங்களா? சூப்பராக செட் ஆகிடுச்சு இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாம் காட்டுங்கப்பா ஃப்ரெண்ட்ஸ். இல்லை மேட்சிங் ஆகிடுச்சு. நம்ம 10 பைசா கூட செலவு பண்ணலை. ஒரு 1/4 மணி நேரம் இதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிட்டோம். பாருங்கள், இந்த அழகாக இந்த சாரீக்கு, இந்த மாதிரி சாரீக்கில் நீங்கள் பட்டு புடவை அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, எந்த மாதிரி சாரீஸு நீங்கள் வச்சுருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். எவ்வளோ அழகான கிட்ட நமக்கு கிடச்சிருச்சு பாருங்கள். நான் இந்த பேக் சைடில் அழகாக கட் பண்ணி, இது ஒரு 4 இன்ச்சு 3 இன்ச்சு எல்லாருக்குமே காமனானது. ரொம்ப அகலமாக உடம்பு வந்து 5 இன்ச்சு பயன்படுத்தலாம். அதுக்கு மேலே நீங்கள் கட் பண்ணாது. எவ்வளோ அழகாகிடுச்சு பார்த்தீங்களா? கை பார்த்தீங்களா? சும்மா சிம்பிளாக அழகாக. இதுக்கு ரொம்ப தையல் தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ சிம்பிளாக ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஹாப்பியாக இருக்குல்ல? 10 பைசா கூட நமக்கு இதில் செலவே கிடையாது இல்லைங்களா? சும்மா மிஷினில் தைக்க தெரிஞ்சால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு மொல்லமாக ட்ரை பண்ணுங்கள். சுருக்கு வந்தாலும் பரவாயில்ல. பாருங்கள், சுருக்கமே வரல. சுருக்க வர திருப்பி இந்த வீடியோ நீங்கள் போட்டு பாருங்களேன். ஈஸியாக ரொம்ப அழகாக தைக்க ஆரம்பிச்சிருவீங்க. சுருக்கம் வந்தாலும் பரவாயில்ல, முயற்சியை விடாதீங்க. தொடர்ந்து முயற்சி செஞ்சுட்டே இருங்க. இந்த மெட்டீரியல் இதுக்கு தான் இப்படி தான் தைக்கணும்னு அவசியம் இல்லை. வேறு மெட்டீரியல் கூட தைக்கலாம். பாருங்கள், இந்த பட்டு பாருங்கள், பட்டு புடவையோட ப்ளவுஸ் நெக்குக்கு மட்டும் கொடுத்துருக்குறோம். கைக்கு எப்படி இருக்குது? அகலம் பத்தலைன்னாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எதெல்லாம் அகலம் பத்தாமல் இருக்குதோ ஃப்ரெண்ட்ஸ், அது ஏதாவது ஒரு சாரீ, அந்த கலருக்குள்ளே ஒரு சாரீ மேட்ச் பண்ணிக்கோங்க. இந்த டிசைன் தான் தைக்கணும், இந்த மாதிரி டிசைன் தான் தைக்கணும் அப்படி இல்லை. பேக் சைடில் நிறைய வெரைட்டி, முக்கோணம் வச்சு தைக்கலாம், இன்ட்டி மாதிரி போட்டு தைக்கலாம், ஸ்டோன் வச்சு தைக்கலாம், மணி வச்சு தைக்கலாம். நிறைய வெரைட்டிஸாக இருக்குது. எந்த மெத்தட் வேணால் நீங்கள் தைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது பிகினர்ஸ்க்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் உங்களுக்கு இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எல்லோரும் தைச்சி பயனடையணும், அதுதான் எங்களுடைய நோக்கம். யூஸ்லெஸ்ஸாக இருக்கிறத யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கணும். பயனற்று இருக்கிற தூக்கி போடுறது, வேஸ்ட்டாக தூக்கி போடுறது, இந்த மாதிரி நீங்கள் தைச்சி முயற்சி பண்ணுங்கள். ரெண்டாவது, ஏன் இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நான் உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் இப்படி நான் சொல்லி கொடுத்தேன், ஏன் பேக் சைடில் நான் உங்களுக்கு இது மாதிரி பண்ணி கொடுத்தேன்னு நிறைய பேர் ஃப்ரண்ட் சைடு தானே அப்படின்னாங்க. ஏன்னா நிறைய வயசானவங்க இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க டிசைனுக்கு. இந்த மாதிரிலாம் டிசைன் பேக் சைடில் வயசானவங்களும் அப்படி பயன்படுத்த மாட்டாங்க. இப்போது சில முக்கியமான இந்த ஹேர் ஹோஸ்டஸ் இந்த மாதிரிலாம் எடுத்திங்கன்னா இந்த மாதிரிலாம் அவங்க பயன்படுத்த முடியாது வெளியில் போகிறவங்க. அப்போ அவங்களுக்கு உள்ளே போடுறதுக்காக இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தேன். இந்த மெத்தட் சொல்லி கொடுத்தேன். ரெண்டாவது, இந்த சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த டிசைனை நான் இப்போ பேக் சைட் கட் பண்ணுமே, நீங்கள் கட் பண்ணிங்கன்னா இந்த டிசைன் கட் ஆகிடும். ரெண்டாவது, நீங்கள் தைக்கும்போது ஊசி உடையும். இந்த ஸ்டோனு இந்த செமிக்கிறதுனால ஊசி உடையும். நமக்கு டிசைனிங் சரியாக வராது, ஆஃபில் நிற்கும். அது அந்தளவுக்கு செட் ஆகாது. அதனால் இந்த மாதிரி நார்மலான ஒரு ப்ளவுஸாக இருந்ததுன்னா, இப்போ நம்ம தைச்சோம் இல்லைங்களா, அந்த நார்மலான ஒரு ப்ளவுஸில் நீங்கள் தைக்கும்போது இதில் பாருங்கள், எந்த டிசைனும் இல்லை, நம்மளாம் ஒரு டிசைனை அரேஞ்ச் பண்ணிட்டோம். இவ்வளோ பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இதில் என்ன பிடிச்சிருக்கோ கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் எங்களுக்கு ஊக்கப்படுத்த எல்லாருக்கும் நன்றிகளை தெரிவித்துக்கொள்ளும். கமெண்ட்ஸ் அனுப்புங்க எல்லாருக்கும் நன்றிகளை கொள்கிறோம். எங்களுடைய நோக்கம் பயனற்றிருக்கவங்க காரியங்களை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திப்பேன்.
தேங்க்யூ. வாழ்த்துக்கள்.